திரு முருகானந்தம் சார், நம்முடைய பாலு ஐயா அவர்களும் ஆடிட்டர் ஐயா அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சி இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கின்றது? முருகானந்தம். இப்ப பட்ஜெட் வந்து இந்த மோடி 3.0 பொறுத்த அளவுக்கு போன வருஷம் வந்து 2023 24 25 இப்ப 25 26 24 25 வந்து ஆல்பாபெட்ல ஆந்திர பிரதேஷ்கான பட்ஜெட். இப்போ அடுத்து பீகார் வந்து பில வந்து பீகாருக்கான பட்ஜெட்னு பொதுவாக ஊடகங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றன. போன வருஷம் அதான் சொன்னாங்க, இந்த வருஷம் அதான் சொன்னாங்க. இது என்னன்னா, எலெக்ஷன் வந்து எந்த மாநிலத்துல வருதோ அந்த மாநிலத்துக்கான இதை போக்கஸ் பண்ணி இந்த அறிவிப்புகள் இருக்குது. அது நடைமுறைக்கு வருதா வரலையாங்கிறது வேற பிரச்சனை, அது தனியா பேசிக்கலாம். அதுல ஆந்திராவுக்கு என்ன நடந்திருக்கு அல்லது அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பேசிக்கலாம். பிரச்சனை இப்ப வந்து பேச வேண்டியது என்னன்னா, இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய பணவீக்கமும் விலைவாசி உயர்வும். இதை பத்தி இந்த பட்ஜெட் எந்த விதமான அக்கறையுமே காட்டல. ஒண்ணு, இந்தியாவுடைய நடுத்தர வர்க்க குடும்பங்களுடைய வருமானம் கணிசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அவருடைய செலவினங்கள் கணிசமாக கூடியிருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒப்புக்கொள்ளக்கூடிய, எல்லா பொருளாதார ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருபவர்கள் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஆனா அதை பத்தி இந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவங்க திரும்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதிகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து ஏற்கனவே வந்து ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம், பழைய வரி விதிப்பு முறை புதிய வரி முறைங்கிற வந்ததுக்கு பின்னாடி இந்த ஸ்லாப் வந்து அர்த்தமற்றதா ஆகி இருக்குதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வந்து நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து வரைக்கும் அதை அதிகரிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 13 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா அவன் 4 லட்சத்துல இருந்து வரி கட்டதான் வேணும். அதுல இன்னும் 1 லட்சம் அதிகமா சம்பாரிச்சா கூட அவன் 4 லட்சத்துல இருந்து வரி கட்ட போறாங்கிறதா சூழ்நிலை. முருகானந்தம், காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஸ்லாட்டை பார்த்தா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துல இருந்து இன்றைக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு டாக்ஸ் இல்லைன்னு சொன்னா 12.75 நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு, அதாவது சாமானிய மக்களுக்கு ஒரு நல்லது தானே, ஒரு எம்ப்ளாயை பொறுத்தவரை. அதெல்லாமே அது எல்லாமே நீங்க கேளுங்க. நீங்க வந்து மாத சம்பளம் பெறுகிறவர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கத்தினர்ல நீங்க யார வேணாலும் கேளுங்க. அவங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இது எப்படியான இதா இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒண்ணு, அப்படியே வச்சுக்கிட்டா கூட நீங்க வந்து அதனால அவங்க பலன் அடைவாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, நீங்க அதனால அவங்க அடையக்கூடிய பலனை வந்து விலைவாசிக்கும் பணவீக்கத்துக்கு தின்ன கொடுக்க போறாங்க. அதுதான் யதார்த்தமான நிலைமை. நீங்க ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் உயரவே இல்லை, சராசரி செலவினங்கள் உயர்ந்திருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. நம்ம யதார்த்தத்துக்கு போக கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. சில்லறை பணவீக்க இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க அல்லது அதை பத்தி என்ன அட்ரஸ் பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன்? நடப்பு கணக்கு பற்றாக்குறை கிட்டத்தட்ட போன இதுல இருந்ததை விட அவங்க சொன்னதை விட இப்ப அதிகமா தான் ஆகியிருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இன்னும் என்ன சொல்றது, நடுத்தர வர்க்கத்துடைய சுமை கூடிட்டு தான் இருக்குது. நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க தினசரி எதிர்கொள்ளக்கூடிய என்ன சொல்றது பொருளாதார பிரச்சனைகளை வந்து இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது, ஏற்கனவே நெய்வேலி பாலசுவார் சொன்னாரு, சாதாரண மக்களுடைய இதுல இருந்து என்ன பாக்கெட் இருந்து நீங்க தினசரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை நீங்க யோசிச்சு பாருங்க, அதனுடைய பலனை கொஞ்சமாவது மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கான எந்த அறிவிப்புமே இல்லை. குறைஞ்சபட்ச தேர்தல் மனதில் கொண்டாவது அதை செஞ்சிருக்கலாம். ஆனா அது கிடையாது, அது வந்து அப்படியே இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினுடைய வருமான உயர்வுக்கான எந்த விதமான என்ன சொல்றது ஒரு கவனமே இந்த இதுல வந்து கொடுக்கப்படலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து விவசாயத்தை பத்தி பேசுறாங்க. விவசாய துறைக்கான எந்த விதமான குறிப்பிடத்தக்க எந்த அறிவிப்புமே கிடையாது. ஒண்ணு செஞ்சிருக்காங்க, இந்த கிசான் கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து அதிகம் பண்ணிருக்காங்க. அது மட்டும்தான் வந்து பற்றின வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரே விஷயம். அதை தவிர வேற பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது, இடுபொருட்கள் வந்து விவசாய இடுபொருட்களுடைய விலை வந்து கூடிட்டே இருக்குது. விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டுட்டு போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஒரு விவசாய சங்க தலைவர் கிட்டத்தட்ட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதை பத்தியே, அந்த எம்எஸ்பிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியே நீங்க பேசவே கிடையாது. நீங்க வந்து 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க MS சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை பத்தி இது வரைக்கும் கிளியர் பேசிட்டு இருந்தீங்க. பிரதமர் பேசினாரு, ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி பேச்சு, பாரதிய ஜனதா கட்சியுடைய மவுத் பீஸ்ல பேசினாங்க. இன்னைக்கு நீங்க MS சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்க 8 பட்ஜெட் தாக்கல் செய்தாருன்னு பெருமையா பேசிக்கிறீங்க. 8 பட்ஜெட்ல வந்து நீங்க வாய்கிலி 2014க்கு முன்னாடி பேசின ஏதாவது விஷயத்தை இந்த 8 பட்ஜெட்ல நீங்க பேசியிருக்கிறீங்களா? நீங்க வந்து இந்த எம்எஸ்பி பத்தி
இப்போ கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து ஒரு 3-4 வருடங்களாக இதுக்காக தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட இந்தியா ஃபுல்லா டிராக்டர் பேரணி போனாங்க விவசாயிகள். இப்ப எல்லா நகரங்கள்லயும் இந்த எம்எஸ்பிங்கிற அடிப்படையான விஷயத்தை சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டு. ஆனா அதுக்கான எந்த இதையும் வந்து எடுக்கவே கிடையாது. நீங்க வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து விவசாய சந்தையை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டுகளுக்கு திறந்து விடுறதுல காமிச்ச வேகத்தை விவசாயிகளுடைய எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் குரலுக்கு நீங்க செவிசாய்ச்சிருக்கீங்களா? எப்படி ஓவர் நைட்ல கொண்டு வந்து வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டுட்டு வந்து பாராளுமன்ற மரபுகளை முற்றிலும் மீறி உங்களால நிறைவேற்ற முடிஞ்சதில்ல. ஆனா ஏன் விவசாயிகளுடைய எம்எஸ்பி பத்தி நீங்க பேசவே இல்லைங்கிறதா கேள்வி. அதான் பாலு சார் கேட்டாரு. இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை அட்ரஸ் பண்ணவே இல்லை. 2வது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ரயில்வே ஒரு நிலைமை என்ன? இந்தியாவுடைய ரயில்கள் வந்து நிரம்பி வழிகிறது எல்லா பக்கமும். எல்லா பக்கமும் இந்தியாவுடைய ரயில்வே வந்து நிர்வாகம் ஸ்தம்பிச்சு கிடக்குது. நீங்க ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிட்டீங்க. யாருக்கு எவ்வளவு ரயில் கொடுக்கப்படுது, எந்த புதிய வழித்தடங்கள் இயக்கப்படுதுங்கிறது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இன்னைக்கு வரதே கிடையாது. அது பத்தி பொது விவாதங்களும் கிடையாது. இன்னைக்கு ரயில்வே வந்து இந்தியாவில் தினசரி 3 கோடி மக்களை சுமந்துக்கிட்டு போற இந்திய ரயில்வே பத்தி ஒரு டேட்டாவும் இன்னைக்கு வெளியே வர மாட்டேங்குது. அதை பற்றி வர மாட்டேங்குது. நீங்க ரயில்வே பட்ஜெட் ஒழிச்சிட்டீங்க. ரயில்கள் வந்து நிரம்பி வருகிறது. ரயில்வேவோட மிஸ்மேனேஜ்மெண்ட பத்தின நூற்றுக்கணக்கான குறைபாடுகளை வந்து மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க வந்து வந்தே பாரத் மாதிரி 1-2 சிம்பாலிக்கான விஷயங்களை செஞ்சுட்டு ஒட்டுமொத்த ரயில்வேவும் கைவிட்டு உடைச்சு கைகளை விட்டு இருக்கிறீங்க. சார் பேசுவோம் சார். முருகானந்தம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல பேசினாரு. அதை எடுத்துக்கிறேன். முருகானந்தம் ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்தை ஒரு 2-3 நிமிடத்திற்குள் சுருக்கமாக. நான் பாயிண்ட் அவுட் பண்றது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். என்னன்னா, நேரடி வரிகளாக இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ், மற்ற இது கார்ப்பரேட் டாக்ஸ், இந்த விஷயங்களுக்கும் மறைமுக வரியா இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீதான வரி, குறிப்பா நம்ம ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டக்கூடிய வரி இருக்கு இல்லையா, இதுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சாமானிய மக்கள் தொடர்ச்சியாக வரிச்சுமையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதும், கார்பரேட்டுகளுக்கான வரி குறைஞ்சுக்கிட்டே வர்றதும் என்ன மாதிரியான இப்ப இதுல யாரு பெனிஃபிட் அடைய போறாங்க? இதுல எந்த மக்கள் பெனிஃபிட் அடைய போறாங்கன்னு நான் கேட்கிறேன். மக்கள் செலுத்தக்கூடிய வரி அதிகமாயிட்டே இருக்கு, கார்பரேட் செலுத்தக்கூடிய வரி குறைவாயிட்டே இருக்குது. நேரடி வரி வருவாய் குறைகிறதும் மறைமுக வரி அதிகமாகிறதும் என்ன விதமான சமிக்கைகளை கொடுக்குதுங்கிறது ஒரு கொஸ்டின். அதுல இருந்து யார் பலனடைய போறாங்கிறதும் தெளிவான விஷயம். அதை நம்ம தனியா பேச வேண்டியதில்லை. 2வது என்னன்னா, மார்ஜினலைஸ் பீப்புள்ஸ் மேல இந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கரிசனம் என்னங்கிறதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, போன வாரம் வந்து தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சர் வந்து மத்திய நிதி அமைச்சரையும் இவங்களையும் போய் சந்திச்சாரு. எதுக்காகனா, 100 நாள் வேலைக்கான பணத்தை தயவு செய்து விடுவீங்கன்னு சொல்லி நீங்க பர்சனலா செக் பண்ணி பாருங்க. 100 நாள் வேலைக்கு வந்து பணம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட மாச கணக்குல பணம் இல்ல. அன்றாடம் காட்சிகள், ஏழை எளியவர்கள் தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக 100 நாள் வேலைக்கு போறாங்க. அந்த பணத்தை அரசாங்கம் வந்து விடுவிக்கிறதுல மத்திய அரசாங்கம் தாமதம் செய்து கொண்டு இருக்கிறது. இது யாருக்கான இந்த அரசாங்கத்தோட பிரையாரிட்டி தான் என்னங்கிறது கேள்வி. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உழைத்த பணத்துக்காக மாத கணக்குல காத்திருக்காங்க. அப்படியான விஷயங்கள்ல வந்து அதை பத்தி எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்றதே இல்ல. 2வது வந்து ரொம்ப சுப்பிரமணியன் சார் ரொம்ப சொன்னாரு கரன்சி பத்தி. டாலர் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கிறப்ப கரன்சியா இருக்குது சார். மோடி ஆட்சி வந்தா கமாடிட்டியா மாறிடுது. அவருக்கு நிறைய தர்ம சங்கடம் இருக்குதுன்னு சொன்னாரு. 60 ரூபாய் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. 60 ரூபாய் இருக்கணும், மோடிக்கு முட்டு கொடுக்கறோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவருடைய சங்கடம் எனக்கு புரியுது. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எப்போ எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 140 அதே மன்மோகன் சிங் வாங்க வேண்டியது இருந்தது. 140 ரூபாய், 140 டாலர் பேரல் வந்து க்ரூட் ஆயில் வித்த அன்னைக்கு அந்த மன்மோகன் சிங்கும் அதை வச்சுதானே வாங்கினாரு என்ன க்ரூட் ஆயில. அப்போ அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கறத கேட்கதான் வேணும். நீங்க அதுக்கான பதில் சொல்ல கடப்பாடு உடையவர்கள்னு சொல்றாங்க. நீங்க வந்து அப்ப அன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, அன்னைக்கு கேட்டா அது கரன்சி இந்தியாவுடைய மதிப்பே கீழே போயிருச்சு, இந்தியாவே நாசமா போயிருச்சுன்னு புலம்புனீங்க. இன்னைக்கு அது ஜஸ்ட் கமாடிட்டின்னு கடந்துட்டு போறீங்க. இது என்ன விதமான லாஜிக் புரியல. அதான் பிரச்சனை. சரி முருகானந்தம், நல்லா சிறப்பா இருந்தா 100 முறை பேசுவோம்.